ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி, ஒரு மாற்றத்தை நோக்கி. According to World Health Organization, India is the most depressed country in the world, followed by China and US. இந்த 2018 ரிப்போர்ட் படி இந்தியாவில் 135 crore கிட்ட பாப்புலேஷன் இருக்கு. இதில் 6.5% இருந்து 7% ஆஃப் த பீப்புள் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ்னால சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. 6.5%னா அரவுண்ட் 8.5 crore பீப்புள். இதில் 5 crore பீப்புள் டிப்ரெஷன்னாலையும் மீதி 3 crore ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ், பேனிக் அட்டாக்ஸ், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ஸ்னால சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1,00,000 பேரில் கிட்டத்தட்ட 21 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 65,000 இருந்து 75,000 சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தேவைப்படுறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டாங்க. இந்தியா இதுக்காக ஒதுக்கின பட்ஜெட் எவ்வளோனா 0.06% தான். இதுல இருந்தே தெரியுது, கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல பீப்புளா இருக்கட்டும் மென்டல் ஹெல்த்தை பெருசாவே கன்சிடர் பண்ணல. நம்ம வீட்டில் உங்க பையன் மென்டல் இல்னஸ்னால சஃபர் ஆறாங்கன்னு சொன்னா அதை பெருசாவே கேர் பண்ணிக்காம நாங்களே சரி பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இது அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மென்டல் இல்னஸ் ஏற்படுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்ன? ஒருத்தரை இக்னோர் பண்ணுறப்போ, இல்லைனா ஒருத்தவங்களோட க்ளோஸ் ஒன்னோட டெத், இல்லைனா அவங்க ஒரு பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணுறப்போ, அடுத்தது அவங்கள ஹியூமிலியேட்டோ இல்லை அப்யூஸ் பண்ணுறப்போ, இல்லை அவங்க வர்த் இல்லையோன்னு அவங்களே ஃபீல் பண்ணுறதுனால, அடுத்தது அவங்களோட நெருக்கமானவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அவங்களே நினைக்கிறப்போ இதை ஹாலுசினேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெருக்கமானவங்க அவங்கள யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போறப்போ, இதெல்லாம் தான் மெயின் ரீசன். இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு கண்டிப்பா யாராச்சும் ரீசனா இருப்பாங்க. அவங்க நம்மளா கூட இருக்கலாம். ஒருத்தர் மென்டல் இல்னஸ்னால சஃபர் ஆறாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மோஸ்டா கண்டிப்பா முடியும். இந்த விஷயத்துல 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் அப்நார்மலாக இருப்பாங்க, இல்லைனா எப்போவுமே சேடாகவும் இல்லை எப்போவுமே ஹாப்பியாகவும் இருப்பாங்க. செகண்ட் டைப் நார்மலாகவே இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைப்பை கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆனால் செகண்ட் டைப்பை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மோஸ்ட்டாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தனியாகவே இருப்பாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இக்னோர் பண்ணுவாங்க. எப்போவுமே சோகமாக இருப்பாங்க, சூசைட் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, நான் வர்த் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்போவுமே சந்தோஷமா, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க. ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுவாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸ். என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்ததை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அவள் ஒரு பையனை லவ் பண்ணான். எப்படின்னா ரொம்ப பைத்தியமாக இருப்பான் அவன் மேலே. அவனுக்காக நிஜமாவே லிட்ரலா எது வேணாலும் செய்வான். ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்தது. சின்ன சண்டை தான். சண்டை போடுறப்போல அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடும், அவன் விட்டுட்டு போயிடுவானோன்னு. அதனால அவளையே அவ ஹர்ட் பண்ணிப்பா, கையறுத்துக்கிறது, சூடு வச்சுக்கிறது, அந்த மாதிரி. அந்த பையன் அதனாலேயே அவ கூட சண்டை போட மாட்டான். நாங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் இப்படிலாம் இருக்காதுன்னு. ஆனா நாங்க சொல்றது அவ மைண்டுக்கே போல, காதுல விழுந்துச்சே தவிர மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதோ வாய்ஸ்லாம் கேட்குதுன்னு சொல்லுவா. தனியா இருக்கப்போலாம் மாடிக்கு போய் குதிச்சிரு, நீ இருந்தா அவனை சாகரிச்சிருவ, இப்படிலாம் கேட்குதுன்னு சொல்லுவா. பஸ் ட்ரெயின்லலாம் போனா குதிச்சிருன்னு கேட்குதுன்னு சொல்லுவா. இதனாலேயே அவ பேரண்ட்ஸ் அவளை வெளியில அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்பினாலும் கூட யாராச்சும் இருப்பாங்க. இப்படிலாம் ஒருத்தர் இருப்பாளான்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தோம். எங்களுக்கு அவ எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு புரியல. அவளுக்கு மட்டும்தான் அது தெரியும். அவ மைண்ட்ல ஏதேதோ ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் அப்புறமா அவளை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சா. இன்னும் எடுத்துட்டு இருக்கா. அவ இந்த மாதிரி ஏதாச்சும் நினைக்க கூடாதுன்னு நிறைய பேர் இருக்கிற இடத்துல தான் எப்பவுமே இருப்பா. வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பா. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரா. நான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா ஒருத்தவங்கன்னு நினைச்சேன். நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பல. ஆனா அந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கேன், இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்புங்க. இது கையை மீறி போச்சுன்னா சூசைட்ல தான் முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தா இதை தடுத்திருக்கலாமோன்னு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. இது சீக்கிரமாலாம் சரியாகாது, ரொம்ப நாள் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்.
அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா லிசன் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்காக இருக்கீங்கன்னு தெரியப்படுத்துங்க. அவங்க நினைக்கிறது தப்பாவே இருந்தாலும் அதை கவனிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாஸ் ஏற்படுற போது சொல்லுங்க. சில பேர் விளையாடுவாங்க, ஆனா அந்த சில பேர்னால உண்மையா சஃபர் பண்றவங்களை இக்னோர் பண்ணிடாதீங்க. எல்லார்ட்டையும் கைண்டா இருங்க. நம்ம எல்லாருமே ஒரு நேரத்துல டிப்ரெஸ் ஆகும். அதை கடந்து வரணும்னா நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். யாரையாச்சும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களால தனியா இதுல இருந்து வெளியில வர முடியாது. ஒரு போரிங் பர்சனுங்கிறதுனால தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. உங்க கையை மீறி இது போச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க கூட்டிட்டு போங்க. அதுதான் பெஸ்ட். இதை கேட்டுட்டு இருக்கவங்க இந்த இல்னஸால சஃபர் ஆறீங்கன்னா ப்ளீஸ் இப்போவே ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ண வேணான்னு இருந்தா இதுக்குன்னே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் தெம். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்க. சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கூட இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் யோசிங்க. சூசைட் எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. Everyone dies one day, that's okay. But if one dies because of loneliness or for being ignored or humiliated, that's the worst. இந்த வீடியோவை யாராச்சும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நன்றி.